வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 8 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,499.17 456 PTS 0.58 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். TCS 3.36 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.84 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,570.60 விழுக்காடு ஆக உள்ளது. -0.27 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 0.58% சரிந்ததால் இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியுடன் முடிவடைந்தன. PSE சென்செக்ஸ் 0.58% சரிந்து 78,499.17 புள்ளிகளிலும், நிஃப்டி 50 0.27% குறைந்து 24,570.65 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 5.84% சரிந்து ரூபாய் 1,078 குறைந்த நிலையில், டிசிஎஸ் பங்குகள் 3.36% உயர்ந்து ரூபாய் 2,452.70 ஆக முடிவடைந்தது. பலவீனமான அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவுகளால் தங்கம் விலை $4,401.30 ஆக உயர்ந்தது. பலவீனமான அமெரிக்க வேலைவாய்ப்பு தரவுகள் வட்டி விகித உயர்வுக்கான எதிர்பார்ப்புகளை குறைத்ததால் தங்கம் விலை 1.82% உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,401.30 ஆக நிறைவடைந்தது. வெள்ளி விலையும் 1.95% உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $63.80 ஆக முடிவடைந்தது. வட்டி விகித உயர்வு அச்சம் குறைந்ததால் அமெரிக்க பங்குகள் ஏற்றம் கண்டன. ஜூலை மாதத்திற்கான பலவீனமான வேலைவாய்ப்பு அறிக்கை அமெரிக்க கருவூல பத்திரங்களில் ஏற்றத்தை ஏற்படுத்தியதை அடுத்து வெள்ளிக்கிழமை S&P 500 சாதனை உச்சத்தில் முடிவடைந்தது. வட்டி விகித உயர்வு அச்சம் குறைந்ததால் அமெரிக்க பங்குகள் ஏற்றம் கண்டன. இந்த பலவீனமான தரவு பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை உயர்த்தும் என்ற எதிர்பார்ப்பை குறைத்து அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்தியது. பொதுத்துறை நிறுவன பங்குகள் விற்பனை மூலம் இந்தியா கூடுதல் நிதி திரட்டுகிறது. பொதுத்துறை நிறுவனங்களில் சிறுபான்மை பங்குகளை விற்பனை செய்வதன் மூலம் இந்திய அரசு தனது முக்கிய நிதி திரட்டும் இலக்கை விட அதிகமாக பெற உள்ளது. வலுவான சந்தை நிலவரங்கள் இந்த முதலீட்டு விலக்கல் திட்டங்களை விரைவுபடுத்தி நிதி வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளன. வெங்காயம் மற்றும் LPG விலையுயர்வால் வீட்டு உணவு தட்டின் விலை 9 விழுக்காடு அதிகரிப்பு. கிரிசில் அறிக்கையின்படி ஜூலை மாதத்தில் வீட்டில் சமைக்கப்படும் உணவு தட்டின் விலை 9% அதிகரித்துள்ளது. வெங்காய விலை ஆண்டுக்கு ஆண்டு 20% உயர்ந்ததும் LPG சிலிண்டர் விலை அதிகரித்ததும் இதற்கு முக்கிய காரணங்களாகும். 2047க்குள் வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய நகரமயமாக்கல் முக்கியமானது. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடு என்ற அந்தஸ்தை அடைவதற்கு விரைவான நகரமயமாக்கல் மிக முக்கியமான அடுத்த கட்டமாகும் என்று பொருளாதார நிபுணர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார். 2047க்குள் வளர்ந்த இந்தியா இலக்கை அடைய நகரமயமாக்கல் முக்கியமானது. முறையான நகர்ப்புற வளர்ச்சி பொருளாதார செயல்திறன் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். நிதி ஒழுக்கம் இந்தியாவில் தனியார் முதலீட்டை மீட்டெடுக்க உதவுகிறது. இந்தியாவின் கடுமையான நிதி ஒழுக்கம் மற்றும் வலுவான மூலதன செலவுகள் தனியார் முதலீட்டை ஈர்த்து வருவதாக பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிதி ஒழுக்கம் உலகளாவிய அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் பொருளாதாரம் மீள்தன்மையுடன் இருக்க உதவியுள்ளது. கச்சா எண்ணெய் விலை 1.24% குறைந்து $77.08 ஆக முடிவடைந்தது. உலகளாவிய தேவை மாற்றங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை 1.24% குறைந்து ஒரு பேரல் $77.08 ஆக நிறைவடைந்தது. இதற்கிடையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 0.09% சரிந்து 95.20 ஆக முடிவடைந்தது. ஓபன்ஏஐ மற்றும் மெட்டா போன்ற AI மாடல்களுக்கு இணைய அணுகல் கிடைப்பதால் ஹேக்கிங் அதிகரிப்பு. ஓபன்ஏஐ மற்றும் மெட்டா போன்ற முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களது AI மாடல்களுக்கு நேரடி இணைய அணுகலை வழங்குவதால் ஏற்படும் பாதிப்புகளை தொடர்ச்சியான பாதுகாப்பு மீறல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஓபன்ஏஐ மற்றும் மெட்டா போன்ற AI மாடல்களுக்கு இணைய அணுகல் கிடைப்பதால் ஹேக்கிங் அதிகரிப்பு. இந்த இணைக்கப்பட்ட மாடல்கள் சைபர் குற்றவாளிகளுக்கு புதிய இலக்குகளாக மாறும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பாதுகாப்பு விநியோகத்திற்காக தாதுக்களை பெற சுரங்க தலைமை அதிகாரிகளை ட்ரம்ப் சந்திக்கிறார். தேசிய பாதுகாப்பு விநியோகச் சங்கிலிகளுக்கு தேவையான முக்கியமான தாதுக்களை பெறுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் முன்னணி சுரங்க நிர்வாகிகளை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும்
வெளிநாட்டு எதிரிகளைச் சார்ந்திருப்பதை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,401 $1.82 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,34,707 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 1.82 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,322.80 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $63.80 1.95 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் 1,953 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.95 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $62.58 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $77.08 1.24 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.24 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $78.05 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. US டாலர் 95.2000.09 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 9 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு 95 ரூபாய் 11 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957 ரூபாய் 50 $2,906 ரூபாய். பெங்களூரு $944 ரூபாய் 50 $2,821 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 2,985 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 ரூபாய் 50 $2,921 ரூபாய் 50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.